அருமை ஸ்டாலின், அவருடைய அருமை மைந்தன் யாரு உங்களுக்கு தெரியும், உதயநிதி. இப்ப என்ன அமைச்சரா வந்து கோபாலபுரத்து கொத்தடிமைகளுடைய கோஷம் காரணமா அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு. துணை முதலமைச்சர் ஆனா அவர் வந்து ஒரு அரசு பொறுப்பு தானே, அரசு பொறுப்பு தானே. ஒரு அரசு பொறுப்புல உள்ளவங்க, ஒரு அரசு ஊழியர் அரசு பொறுப்புல உள்ளவங்க ஒண்ணுதான். இப்ப நான் இப்ப பச்சைமாலும் வந்து அமைச்சரா இருந்தேன், நானும் வந்து அமைச்சரா இருந்தேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் நாங்க, பப்ளிக் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் பப்ளிக் சர்வெண்ட். ஏன்னா வந்து சேலரி வாங்குறோம் நாங்க. அப்படி சேலரி வாங்கும்போது அரசு ஊழியரை தான் ட்ரீட் பண்ணுவாங்க, பொது ஊழியரா. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்க எது வேணாலும் போட்டுங்க, உங்க கட்சி கொடி பெருசா மூஞ்சி இங்க இருந்து கால் வரையில போட்டுங்க, உங்க சின்னத்தை இதுல இருந்து இது வரையில போட்டுங்க, எங்களுக்கு அது மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு அரசு நிகழ்ச்சி, அது வந்து ஒரு கவர்னர் வர்றாரு, கவர்னர் இப்போ ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சியில கவர்னர் பக்கத்துல உட்கார்ந்து கட்சியினுடைய சின்னம் இருக்குது, கட்சியினுடைய கொடி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இது மற்ற அரசு நிகழ்ச்சிகள் அதுல எல்லாம் பங்கு பெற்றா வெறும் இந்த டி ஷர்ட் சட்டையே இல்லையா இவருக்கு உதயநிதிக்கு நான் கேட்கிறேன். சட்டை இல்லைனா கூட நாம கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிதானே, அவர் கேட்ட அனுப்பி வச்சிடலாம். அதை சட்டை இல்லை போல இருக்கு, பாவம் ரொம்ப ஏழை அவரு. அதில் டி ஷர்ட் தான் போடுவார் அவரு. டி ஷர்ட்டை போட்டுட்டு அதுல வந்து ஒரு அவங்க கட்சி சின்னத்தை போட்டுட்டு அதுல வந்து கொடியை போட்டுட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அது வந்து ஏற்புடையதா சொல்லுங்க? நீங்க கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது போங்க, எங்களுக்கு மாறப்படாது. அரசு நிகழ்ச்சின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. 2019 அன்னைக்கு நம்மளோட அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் காலத்துல அன்னைக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், அதாவது இப்ப பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நான் ஒரு ஜிஓ ஒன்று போட்டோம், அரசு உத்தரவு. எல்லாம் கேளுங்க கிளீனா. அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு வியர் நீட், clean, formal attire that is appropriate to the workplace setting so as to maintain the decorum of the office while in duty, அதாவது டியூட்டில இருக்கும்போது, லைக் சாரி ஆர் சல்வார் கமிஸ், டியூட்டில இருக்கும்போது சல்வார் கமிஸும் சாரியும் போடலாம், ஆர் சுடிதார் வித் துப்பட்டா இந்த கேஸ் ஆஃப் ஃபீமேல் கவர்மெண்ட். ஒரு அரசு பெண் ஊழியர் இருந்தா நான் சொன்ன இந்த வகையில சாரியோ சல்வார் கமிஸோ சுடிதாரோ வித் துப்பட்டாவோட போடலாம். அதே வந்து அவங்க வந்து இப்ப சர்வெண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், அதே இன் த கேஸ் ஆஃப் ஃபீமேல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வித் ஃபார்மல் பேண்ட்ஸ் ஆர் வேஷ்டி தோத்தி, அதாவது அதே ஆண்களா இருந்தா அதை என்ன சொல்றாங்க, சட்டை ஃபார்மல் பேண்ட்ஸ் ஆர் வேஷ்டி அப்ராக்கெட்ல தோத்தி, ரிஃப்ளெக்டிங் தமிழ் கல்ச்சர், ரிஃப்ளெக்டிங் தமிழ் கல்ச்சர் ஆர் எனி இந்தியன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் ஆர் எனி டி ஷர்ட் வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ். அது